பிரபல யூடியூப் பையன் மஞ்சப்பொடி சாட்டை துரைமுருகன் கைது. ஆமா, ஏற்கனவே போன முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்பவே அழுகி போச்சு, கொட்டை எகிரி போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த முறை அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, மிச்சம் என்ன இருக்குன்னு தெரியல. அழுகிறதுக்கு என்ன பிரச்சனை? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஏற்கனவே 2022 இந்த ஜஸ்டிஸ் புகழேதின்றவரு இவன் வந்து யூடியூப்ல வருமானம் பாக்குறது கண்ட மேனிக்கு பேசுறான் அப்படின்னு இருக்காரு. அப்பயே பெயில் ரிஜெக்ட் பண்ணாரு. 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு இதுல வந்து சொன்னா, நான் வந்து மாதம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா மாசம் 3.5 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா, மாசம் 3.5 லட்ச ரூபா கிடைக்குது யூடியூப் மூலம் மட்டும். ஏங்க அவன் பொண்டாட்டிக்கு சுத்த 35-40 கோடி இருக்குங்க. இல்ல எல்லாரும் கல்யாணமே பண்ணிட்டா அதெல்லாம் பேசணும்னா நல்லாவா இருக்கும்? இல்ல நம்ம அதை பத்தி பேசவே இல்ல. ஆனா மத்த சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க. அவன் வந்து எப்படி கல்யாணம் பண்ணா, யார கல்யாணம் பண்ணா, அவரோட ஒருத்தரோட சமாதியை எப்படி இடிச்சான், அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. ஏன்னா அந்த நாயோட பர்சனல், அதனால பேசல. இவனை திருச்சி சூர்யா திட்டம் போதும் திருச்சி சூர்யாவை திட்டு இல்ல அண்ணாமலையை திட்டு, அங்கேருந்து எது கொண்டு போய் கலைஞர் குடும்பத்துல போய் வாய் வைக்கிற நீ நாயே கதை சொல்றது இல்ல. காலங்காலமா இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இல்லைங்க, இது முதல் தடவையா இல்ல பண்ணா பரவாயில்ல. இது இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். அது மாதிரி வந்து இவனும் உங்க அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. அவன் பாடும்போதே அந்த பாட்டை பாடும்போது கைது பண்றதா இருந்தா பிக் பாஸ் கைது பண்ணிக்க. யூடியூப்லயும் தான் பாட்டு இருக்கு. திரும்பி பாடுறா சீமான் தேடியா பையா, தேடி பாடுறா சீமான் பையா அப்படின்னு இருக்கு. அப்ப நம்மளும் பாடுவோமா? நியாயமான கேள்விதான். நியாயமான கேள்வி. இதுல என்னன்னா அவன் சொல்றான் பாருங்க, நீ வேணா பாடிக்கோன்றான். அதான் பாடணும். ஒரு தெருநாய்ங்க. அவன் தெருநாய் வந்து குறைக்குதுன்றப்போ அதுகிட்ட எல்லாரும் வந்து ஓரமா ஒதுங்கி போறோம்னா அது என்ன நினைச்சுக்கிது, பயம் நினைச்சுக்குது. திமுகவில் இருந்த ஒரு செங்கண்ணன் ஒன்றிய செயலாளர், அது வந்து அவரு மாதிரி தான் டீல் பண்ணணும். அவரை மாதிரி தான் டீல் பண்ணணும். செங்கண்ணனுடைய டீல் பண்ணதுக்கு அவரு வந்து அவ்வளவு கண்டனம் தெரிவிச்சு, இதெல்லாம் வந்து நியாயமா ஜனநாயக ரீதியாக சந்திக்க மாட்டீங்களா, இப்படிதான் திமுகவா அப்படியானா பேசுறது வந்து புத்தி சொன்னாங்க. இல்லை, இப்போ இந்த பேச்சுக்கு யாராவது ஒருத்தவங்க அவனை கண்டிச்சு இன்னைக்கு காலையில இருந்து எழுதியிருக்காங்களா? இல்ல, கிடையாது. இல்லைங்க, நம்ம பிரபாகரனை இழுத்து போட்டு பத்திரிகையாளர் வந்து போய் கேட்க போறாங்களே, நான் சண்டாளன்னு ஒருத்தனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றானே. அப்படி சண்டாளங்கிற வார்த்தை வந்து ஒரு சாதி ரீதியான இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. முதல் முறையா எழுதுனது பாரதி தம்பி எழுதினார். பிளாக்ல எழுதியிருந்தாரு. சண்டாள பையனை யாரும் எழுதாதீங்க, சண்டாளருங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஒரு இது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாப்புல. ஒரு 20 வருஷம் இருக்கும். சோபா சக்தி எழுதியிருந்தப்போ சோபா சக்தி அது தொடர்பா பேசியிருந்தாப்புல. சண்டாளருங்கிற சொல் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுடைய சொல்லு. அதை வந்து ஒரு வசை சொல்லாக பயன்படுத்துவது. இன்னைக்கு எப்படி வந்து அமைச்சர் காந்தி ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆகுறாங்க. அமைச்சர் பாடுறான்னு தான் சொல்றாரு. அதை வந்து அவங்க இதாக பாடுறா யார் பேசுறா அப்படி அவருக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பிரச்சனைன்றனால நீங்க அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஆனா குறிப்பா வந்து மீண்டும் மீண்டும் நான் செய்வேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியே சொல்றான். அங்க இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தனுக்கு கூட வந்து அந்த சூடு சொரணை கிடையாது. இவங்க அப்பா இந்த எல்லாரும் வழக்கமா சொல்றதுதான் காரங்களோட ஈரல் அழுகி போச்சுன்னு. பத்திரிகைக்காரங்களுக்கு ஈரல், குச்சி, வாய், நெஞ்சு எல்லாமே அழுகி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர் 10-20 பேர் போய் போனா பேட்டி கொடுக்க வரேன் பாத்தீங்கன்னா அவன் வந்து பின்னாடி 50 பேர்த்தோட நிக்கிறான். ஆமா, இவன் பேசுறப்ப எல்லாம் பின்னாடி சிரிக்கிறது, எதிர்த்து 2-3 தடவை கேள்வி கேட்டா இன்னும் மிரட்டுறது. அப்புறம் அவனை தனியா கூட்டிட்டு போய் வச்சு யாரு நீ எந்த பத்திரிக்கை அப்படின்னு காடை உருவுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்க. அதையும் மீறி இவங்க எதுக்கு போறாங்கிறத நம்மளுடைய கவர். அதான் அது ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கு போயினா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து நடந்துக்க முடியும். குறிப்பாக இன்றைக்கி வந்து சாட்டை துரைமுருகன் கைது, அவன் பேசிய பேச்சுக்கு இப்போ அவன் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து தவறாக பேசியது, அதுவும் சாதி பேரை சொல்லி பேசியது, குறிப்பாக பட்டியலின சாதியை வந்து சேர்ந்த வந்து ஒரு வசை சொல்லாக பயன்படுத்தியது, இதெல்லாம் வந்து போடும்போது சீமானுக்கு வந்து இன்னைக்கு சீமான் பேசுனது பிசிஆர் கேஸ் போடணும். ஏங்க அவன் இது என்ன புதுசா இன்னைக்கா பேசுறான்? நான் என்ன சொல்றேன், பிசிஆர் கேஸ் போடணும். அதாவது மிக நாகரிகமாக ஒருத்தர் செயல்பட்டு இருக்கார், அவரை சொல்லணும். போனா ஊருக்கு 1000 பேர் இருப்பானுங்களா இவனுங்க? இல்ல அது இல்ல, இது இல்ல கேக்குறேன். ஒரே ஒரு செங்கோன் வந்து வன்முறை எல்லாம் நம்பிக்கை இல்ல,
வன்முறை மாதிரி பேசுறதுங்கிறது ஒரு இதா பேசுறது. ஒரு அளவுக்கு மேல கட்சிக்காரங்களே ஒரு கட்டுப்படுத்த மனிதன் வந்து இதுக்கு மேல வந்து நீ மருந்து குடிச்சு சாகணும் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டாரு, நீ ஒரு வந்து ஆபாச இந்த இதை விட்டா வேற வழி கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே உன்னை காரி துப்பிட்டாருன்னா இதுக்கு பிறகு நீ வந்து அந்த உயிர் வச்சுட்டு என்ன பண்ற? இப்படிதான் கேட்க முடியும். இல்ல ஈரோடு எலெக்ஷன்ல போய் என்ன பண்ண நீ வந்து அருந்ததியர்கள் சமுதாய மக்கள் தெலுங்குல இருந்து வந்தாங்க, ஆந்திரால இருந்து வந்தாங்க. அவங்க விட்டா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனை கூட்டு வந்திருக்காங்க, சாட்டையை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. அந்த வண்டியை வந்து பின்னாடி வந்த வண்டி அத வந்து அவங்களோட ஐடி விங்ல இருந்து எழுதுறாங்க. நேர்ந்த மாதிரியே லாட்ஜ்ல தான் இருந்திருக்கான் இவனுங்க. எதுக்கு எடுத்தாலும் லாட்ஜ்ல தான் ரூம் போடுறது, அதான் இவனுங்க பொழப்பே. எதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு சோக வெடி போர் நடந்தாலும் லாட்ஜ். இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு முடிச்சோடனே வந்து ஒரு வெடி போடுறதுக்காக போயிருக்கேன், போய் அப்புறம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. செல் வெடியா வழக்கமா இதுல என்ன பண்ணாரு, இறுதி போரின் போது வந்து இவரு பாண்டியன் லாட்ஜ்ல என்ன பண்ணாரு, பாண்டியன் லாட்ஜ்ல அதேதான் வரும். அந்த காலத்துல இருந்தே பாண்டியன் லாட்ஜ் தான், 90கள்ல இருந்த. ஆமா, அது வேற ஒரு இது கூட சுத்தல பெருமையான விஷயங்க. அது இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருக்காங்க. அதை பேரு பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு மூவேந்தரோட பேர்ல இருக்கு அந்த லாட்ஜ். அதை இவனுக்கு போய் இப்படி நாரடிச்சு வச்சுட்டாங்க. அதான் இப்போ வந்து என்ன அவங்க ஒப்பாரி வச்சிருக்காங்க, என்ன வண்டி வந்து பின்னாடி அந்த வண்டி இடிச்சிருச்சு, இடிச்ச உடனே வந்து காயமின்றி வந்து தப்பினார். இவர் என்ன பெரிய அட்டாக்ல ஈடுபட்டாரு, போலீஸ் கூப்பிட்டு வருது, பிரேக் அடிச்சிருப்பேன், ஏதோ ஒன்று ஆயிருக்கு, வண்டி இடிச்சுட்டாங்க. உடனே அடுத்த வண்டி வேற ஒரு கார்ல இருந்து கூட்டிட்டு சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இதை வந்து சவுக்குக்கு நடந்தது போலவே நடப்பதை பார்த்தா ஏதோ சந்தேகம் ஏற்படுகிறது. சவுக்கு கையில கட்டு போட்டு வந்தா நீ எங்க கட்டு போட்டு வருவ? அவர்தான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான். இல்ல இவன் ஒரு அரசாங்கத்தை திட்டுறான், கம்யூனிட்டியை திட்டுறான் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்குறோம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கிறான். இல்ல இப்ப காவல்துறையினரை மிக கடுமையா மோசமா பேசுறான். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் 3 கம்யூனிட்டி அவருக்கு பிடிக்காது. யார் சொல்றா? சீமான். ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க, இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புலிக்காரரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு, தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு, யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது. அவருக்கு வந்து சில சாதிகளை பிடிக்காது. சில சாதிகள்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் வந்து அவருக்கு வந்து பிடிக்காது. அப்ப வந்து வன்முறையை தூண்டுற அப்படிங்கிற நீ வன்முறையை தூண்டுற, சாதிய இது பண்ற அதிகாரிகளை வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வந்து நீ வந்து ஒரு மோதலை ஏற்படுத்துற, அதுக்கான ஒரு செக்ஷன்லாம் இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமையா 2 நாள் பெயில் கிடைக்காதா? இல்ல பெயில் கிடைக்குமா இல்லையா, ஒரு விக்கிரவாண்டி தேர்தல் பரிசு கொடுக்கணுமா இல்லையா? இல்ல அவனை கூட்டின்னு போறாங்க போலீஸ் அதிகாரிகள். எப்படியும் கூட்டின்னு போறப்போ ஒரு 50 பைசா பிளேடு வாங்கி வந்து மூஞ்ச ஷேவ் பண்ணி தொலைக்க சொல்லுங்க. பாக்கிறதுக்கே சகிக்க மாட்டேன். டிவில கரடி மாதிரி வந்து நிக்கிறான். அது அவன் நயன்தாரா அப்பாவா நடிக்கிறதுக்காக அப்படி நினைக்கிறான். ஓகே, அவன் எப்படியோ வந்து நாசமா போட்டா நம்ம கமெண்ட் போடுறவங்க பாத்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறவரை பேச வையுங்கள், நடுவில் இருப்பவரை பேச வையுங்கள். இவரு நம்ம சரஸ்வதி சபதம் சிவாஜி மாதிரி இவருக்கு பேச்சு வராத மாதிரி சூலத்தை வச்சு நாக்கில் கோடு கிச்சாதான் பேச்சு வருங்கிற மாதிரி பேசுங்க, பார்ப்போம் தாங்குறாங்களான்னு பார்ப்போம். தாங்குறாங்கன்றது இல்ல, பொதுவா இந்த டாபிக் 2019 பாராளுமன்ற எலெக்ஷன்லயே வந்தது. தலித்துகள் வந்து தனித்து நிக்கணும் அப்படின்னு இந்த கோரிக்கையை வந்து ரஞ்சித் வந்து ரஞ்சித் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு இதா சொல்லிடுறார், ரஞ்சித்தோட கிராஃப்ட் ஒர்க் மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை. அவர் எடுக்கிற படங்கள்லாம் சமூக நீதி சார்ந்த படங்களா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசியா வந்த மாற்று கருத்துலாம் இருக்குங்க, எனக்குலாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. சார்பேட்டா பரம்பரைனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காலா கபால் எல்லா படங்கள்லயும் மாற்று கருத்துக்கெல்லாம் உண்டு, ஆதரவு கருத்து உண்டு. அவர்கிட்ட ஒரு ஆர்ட் இருக்கு, அந்த கிராஃப்ட வந்து நம்ம இது பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்றோம். அவருடைய பாலிடிக்ஸ்ல பிரச்சனை இருக்கு. சரி, அவர் வந்து ஒரு இக்னோரண்டா அந்த விஷயத்த சொன்னாரு அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா அவர் அப்பதான் ஃபர்ஸ்டா பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிக்கிறாரு இல்லையா. அதுக்கப்புறம் தலித்துகள் தனித்து இயங்க வேண்டும், அது ஒரு டிபேட்டபிள் ஆச்சு. அப்பயே வந்து திரும்ப அது வந்து ஒரு தப்பு அப்படின்றத சொன்னார். தனித்து இயங்குவதுன்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. தனித்துவம்ன்றது வேற, தனித்து இயங்குறதுன்றது வேற. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். திமுகக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும், அதுல இருக்கு. இப்போ உதாரணத்தை வந்து நம்ம 2 வகையா எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல வாழ்ந்த அம்பேத்கரையும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தலித் பேந்தர்ஸ்லேருந்து வந்த விசிகா தலைவர் திருமாவையும் எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் வந்து லேபர் பார்ட்டி ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் பார்ப்போம். அம்பேத்கர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேபர் பார்ட்டி ஆரம்பிக்கிறார். லேபர் பார்ட்டி ஆரம்பிச்சது வந்து 1936. அதுல வந்து 17 சீட்டு பாம்பே பிரசிடென்சில வந்து ஜெயிக்கிறார். 17 சீட் நின்று 15 சீட்டு ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் 42ல ஆல் இந்தியா ஸ்கெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் AISCF அப்படின்றத ஆரம்பிக்கிறார். 42ல ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து 46-52 தேர்தல்ல அது வந்து பூனா பேக்ல வந்து ஒரு இதுல அவர்ஷன்ல ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன். தனி தொகுதி முறை இவங்க கேட்டாங்க, தரல, அதனால வந்து நிக்கிறாரு. அப்ப வந்து தோத்து போறாரு. அடுத்து வந்து அவர் இறப்பதற்கு முன்னாடி ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கட்சிக்கான டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணிட்டு தான் சாவறாரு. அதுதான் குடியரசு கட்சியாக பின்னாளில் ஆமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப சேகு தமிழர் ஆமா, அதுலயே நிறைய பிரிவு இருக்கு. அதுக்கு வந்து அவர் ராம்தாஸ் அத்வாலே கூட இப்ப வந்து அமைச்சரா இருக்கு. ஆமா, ஸ்கெட்யூல் ஒரு பிரிவு தான். ஸ்கெட்யூல் கேஸ்ட் should give up their political aloofness. அரசியல் தனிமைப்படுத்தலிருந்து பட்டியல் சமூக மக்கள் வெளியே வரணும் அப்படின்னு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, நம்ம வந்து எல்லா மக்களுக்கும், அதாவது புவர் கிறிஸ்டியன்ஸ், புவர் ஹிந்துஸ், புவர் பேக்வர்ட் பீப்புள், புவர் ட்ரைபல்ஸ், புவர் தலித், இவங்க எல்லாத்துக்குமான குரலா நம்ம வந்து ஒழிக்கணும். ரொம்ப சிம்பிளா பார்ப்பனர் அல்லாதவர் குரலா ஒழிக்கணும் அப்படிங்கறது அதுதான். இன்னொன்னு சொல்ல போனா, நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. இங்க வராருல அம்பேத்கர் வரும்போது இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு கட்சி பேரே பார்த்து இந்த செஞ்சுரியிலேயே மிகப்பெரிய மாற்றம் இதுதான் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் திட்டுறாரு, இவங்க வந்து எதனால தோத்துச்சு, எதனால நீதி கட்சி ஒரு நல்ல காசுக்காக ஆரம்பிச்சு எப்படி அது டிக்ளைன் ஆகுது. அது கரெக்ட், பெரியார் அதான் சொன்னாரு, டிக்ளைன் ஆகுது. எல்லாத்தையும் வந்து அதில் விமர்சிக்கிறார். என்ன சொல்றோன்னா, இப்போ சொல்றதுக்கு வந்து உண்மையிலே இந்தியாவில் தலித் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா மிக அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். பார்ப்பனர்களால் அவர்கள் நேரடியா கஷ்டப்படலனாலும் அந்த பார்ப்பனர்கள் உருவாக்கிய பார்ப்பனியம், அந்த பிராமணிசம்ன்ற கான்செப்ட்னால அவங்க வந்து இடைநிலை சாதிகளால் வந்து இது பண்றாங்க. ஆனா இதுல இருந்து விடுதலை வரணும்னா யாருனால முடியும், யார் நினைச்சா முடியும்? இங்க இருக்கிற ஓபிசி மக்கள் வந்து திரும்பினாதான். அதானே பெரியார் சொன்னாரு, உனக்கு சூத்திரம் பட்டம் போகணும்னா முதல்ல அவங்களோட பட்டம் போகணும், அப்ப நீ அவனுக்கு அனுசரணையா இருக்கணும். இங்க இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு சாதிய நாட்டுல மிக பெரும்பான்மையா இருக்கிறது ஓபிசியும் SC/STயும் தான். கன்ஷிராம் என்ன பாலிடிக்ஸ்ல சக்சஸ் ஆனாரு? ஓபிசி SC/ST பிளஸ் மைனாரிட்டிஸ். இன்னைக்கு அதை தான் வந்து எஸ்பி கையில எடுத்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து கையில எடுத்து வந்து சக்சஸ் ஆச்சு. எதுக்கு உத்தரப்பிரதேசத்துல போறீங்க? 1967 வானவில் கூட்டணிங்கிற பேர்ல அறிஞர் அண்ணா வச்ச கூட்டணிங்கிறது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அதுல வந்து அவர் வந்து பிராமின்ஸை கூட சேர்த்துக்கிறாரு. அவர் வந்து யாரையும் வந்து வெளியில எல்லாம் தள்ளணும், அவங்களெல்லாம் வந்து அழித்துழிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கிடையாது. அரசியல் என்பது வந்து உள்ளடக்கிய அரசியலா இருக்கணும். ஆமா, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலா இருக்கணும். அதுல அவங்க தேர்தல் அரசியல்ல வந்து எல்லாத்துக்குமான பிரதிநிதித்துவம். அவ்வளவு எதுக்கு இப்ப பிரான்ஸ்ல தேர்தல் நடந்துச்சு. பிரான்ஸ்ல வந்து வலதுசாரிகள் வீழ்த்தப்பட்டுள்ளனர். ஆனா அந்த வீழ்த்தப்பட்டுள்ளதற்கான சூழல் எதிர்க்க வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இடதுசாரிகள் இருக்காங்க, தீவிர இடதுசாரிகள் இருக்காங்க, பசுமை இயக்கத்தினர் இருக்காங்க. இது மாதிரியான எல்லா இந்த ஒரு அமைப்புகளும் சேர்ந்து, அதாவது வந்து கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து அவங்களுடைய ஒரு 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 பட்டியலை அடைக்க முடியாத ஆட்கள்லாம் சேர்ந்து வலதுசாரிகளை வீழ்த்தியிருக்காங்க. இப்போ பசுமை இயக்கத்துக்கும் இடதுசாரிகளுக்குமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அவங்க வந்து வலதுசாரிகளை வீழ்த்தணுங்கிற ஒரே இதில் வந்து இவங்க சேர்ந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெற்றிக்கு அருகில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சூழல் தான் நம்ம இங்கே அண்ணாவை பார்க்கணும். அண்ணா வந்து வெற்றி பெறுவதற்கான வழி என்ன, பொது எதிரியினுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு அதை நீங்கள் நல்லா பாருங்கள். தேசிய முன்னணியை உருவாக்கும் கலைஞர் அதை அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி நினைச்சா இன்னைக்கு 40 தொகுதியிலும் தனித்து நின்று வெற்றி பெற முடிஞ்சிருக்குமா இல்லையா? இன்னைக்கு அவர் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு எதிர்கட்சிகள் சூழலுக்கு அவரால் முடியும். ஏன் வந்து அதே 67 ஃபார்முலாவை இன்னி வரைக்கும் வச்சிருக்கிறாரு? திமுகவுடைய கொள்கை வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான். நாம பெருசா வளர்ந்து இருந்தாலும் சரி, நாம தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி, எல்லாரோடும் சேர்ந்துதான் இருக்கணும். ஒரு 2019 திமுக அவ்வளவு பெரிய வெற்றி பெறும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமா ஃபார்ம் பண்ணாரு இல்லையா? ஆனா 2024 கண்டிப்பா எல்லா பேருமே சொன்னாங்க, இது சொன்னாங்க, இல்ல
அதாவது இந்த கூட்டணி தான் வெளில போகுது 40-40 வெளில போகுதுன்னு, அதனால கூட்டணியில் சீண்டி விடுறதுக்கான வேலையெல்லாம் நிறைய பார்த்தாங்க. திருமாட்ட போய் நீங்கள் அதிக சீட்டு கேட்பீங்களா அப்படின்னு கேட்கறது. திமுக குறைச்சிக்கிச்சு ஆக்சுவலா, அதுதான் சொல்லுவாங்க. திமுக குறைச்சி உதயசூரியன் சின்னம் குறைஞ்சிருக்கு இந்த தேர்தலில். இல்லையா, நான் திருப்பி அந்த யூபிக்கே போறேன். கன்ஷிராம் என்ன சொன்னாரு? கன்ஷிராம் என்ன சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா, வேர் கன்ஷிராம் அண்ட் முலாயம் சிங் there is no sound for ஜெய் ஸ்ரீராம். கரெக்டா அவர் இது பண்ணாரு. அதுதான் பாலிடிக்ஸ், இங்க அதுதான் நடந்தது. நான் ஏன் உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, திருப்பி வரேன். இங்க என்ன எல்லாம் பாக்குறாங்கன்னா வந்து ஒரு தனித்துவமான தலித் அரசியல் பண்றான் அப்படின்றாங்க. சரி, ஓகே, அது அவங்களோட பேச்சு, ஓகே. ஆனா அவங்க யாரை ஆதரிக்கிறாங்கன்றத பார்க்கணும். அவங்க ஆதரிக்கிறது வந்து ஒரு பாமக யாரு? 2011 தலித் அல்லாதவர்கள் கூட்டணி அப்படின்னு ஃபார்ம் பண்ண ஒரு பார்ட்டி. இன்னைய வரையும் 2009 கடைசியா திமுக பாமகவோட அலையன்ஸ் வச்சது, கரெக்டா? அதுக்கப்புறம் பாமகவை ஒரு அலையன்ஸ்ல வச்சுக்கவே கூடாது, அது நொட்டோரியஸ் கேஸ்டியஸ் ரிலீஜியஸ் பார்ட்டியா மாறிடுச்சுன்றது டிஎம்கேவோட எண்ணம், பார்ட்டி ஹைகமாண்டோட ஒரு எண்ணம். இன்னும் சொல்ல போனா திமுகக்கு பேக் ஃபயரே ஆயிருக்கும். தர்மபுரி கலவரத்துல முரசொலியில அறிக்கை வந்தது. கலைஞர் வந்து அப்போ ஒரு குழு அமைச்சு இந்த கொலைக்கு காரணம் இந்த நடந்த வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணம் யாருன்றதுக்கு தெளிவா வந்துச்சு. அதை இப்ப வரையும் திரும்பவும் சொல்றாரு. அந்த விசிக கட்சியில இருக்க ஆளூர் ஷானவாசும் சொல்றாரு. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப வேங்கை வயல் பத்தி நம்ம பேசுறோம். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஊர் பக்கத்துல இருக்க திண்ணியத்துல தான் வந்து மாலத்தை கரைச்சு வாயில ஊத்துனாங்க ஏடிஎம்கே பீரியட்ல. அப்ப திரும்ப நினைச்சிருந்தா வேற மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா எதுவுமே பண்ணாம அப்பையும் பீப்புளை எஜுகேட் பண்ணணும். இப்பதான் ஒரு தொழில் திருமாவளவன், நான் சொல்றது ரா திருமாவளவனா நான் சொல்றேன். அவரு ஒரு மாட்டு வண்டி மேல ஏறி அப்பயே நல்லா ஒரு டீக்கான பொலிட்டீஷியனா இருந்தார். நம்ம கட்சியில கூட ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ண ஒரு பொலிட்டீஷியனை நம்ம இப்ப பார்க்க முடியாது. அப்பயே அவர் டீ-கா ட்ரெஸ் பண்ணி அரசாங்கத்துல ஒரு நல்ல உயர் பதவியில இருந்தாரு. அப்பயே அவர் பேசின ஒரு இடத்துலயும் வந்து அவன் சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல, ஆப்போசிட்ல இருக்க சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. நீங்க எல்லாம் படிக்கணும், இந்த இழிவு நீங்கணும், இந்த மதத்துல உள்ள பிரச்சனை இதெல்லாம். நான் அப்ப ஸ்கூல்ல 9th or 10th தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த அளவு அவர் தெளிவா பேசினாரு. உடனே அவரை பிடிச்சி இப்ப கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களே. இப்ப உணர்ச்சி வசப்படாம இப்ப உணர்ச்சி வசப்பட்டா என்ன நடக்கும்? அங்க இருக்கிற திண்ணியத்துல பெரும்பான்மையா இருக்கிற ஓபிசி கம்யூனிட்டியும் பெரும்பான்மையா இருக்கிற எஸ்சி கம்யூனிட்டிக்கும் இன்னும் இருக்கிற சண்டை ரைவலரி வந்து இன்னும் அதிகமாகும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆக போகுது. இல்ல இப்போ கொல்லப்பட்டவர் அந்த மரணம் வந்து துரதிருஷ்டவசமானது. ஆம்ஸ்ட்ராங் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அந்த பகுஜன் சமாஜ்னு ஒரு கட்சி இருக்கிறதே கூட பல பேர் இப்பதான் எங்களுக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. இதை யார் சொல்றது? அந்த கட்சி யாருக்காக நடத்தப்படுகிறதோ அந்த மக்களே கூட சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு என்ன காரணம்? பகுஜன் சமாஜ் கட்சி அதை சொன்னதுக்கு தான் சொன்னேன் இல்லைங்க. பகுஜன் சமாஜ் கட்சி தனித்தே நிக்குது. இங்க ஒரு கூட்டணிக்கே அவங்க வந்து எந்த கட்சியோடும் போல, அதிமுகவோடனும் போல, திமுகவுடனும் வரல, இல்ல வேறு சிறிய கட்சிகளுடனும் கூட்டணிக்கு வரல, தனித்தே நிக்கிறாங்க. அதனால அந்த கட்சியை யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அந்த கட்சிக்கு இப்படி ஒரு மாநில தலைவர் இருந்தாருங்கிறது வந்து சென்னையை தவிர்த்து வேற எங்கேயுமே தெரியாம. அம்பேத்கர் தான் தலைவர்னு எழுச்சி தமிழர் திருமாவளவனும் சொல்றாரு. அம்பேத்கர் தான் தலைவர்னு புரட்சி பாரதம் இருக்கிற அந்த ஜெகன்மூர்த்தி சொல்றாரு. ஜெகன்மூர்த்தி பாருங்க, அவர் தனித்து போயிருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ ஆகியிருக்க எம்எல்ஏ. ஆனா அவங்க எதெல்லாம் ஆதரிச்சாங்க, இவர் எதெல்லாம் எதிர்த்தாருன்றத பார்க்கணும். அவங்க வந்து நீட் ஆதரிக்கிற பாஜகவை ஆதரிக்கிறாங்க, சிஏஏ கொண்டு வந்த பாஜகவை ஆதரிக்கிறாங்க. விவசாயிகள் தமிழ்நாட்டுல அதிகம் விவசாயம் தான் என்ன நடக்குது, இன்னமும் வந்து அக்ரிகல்ச்சர் தான் மெயின் பிசினஸா இருக்கு. அதை பாதிக்கிற பாஜகவை ஆதரிக்கிறாங்க. இவர் 3 இதையும் எதிர்க்கிறாரு. அப்ப நீ யார் பக்கம் நிக்கணும்? நீ தனித்துவமா இயங்குறன்னு சொல்றல, நீ ஒரு ஸ்டாண்டர்டு எது எந்த மக்களுக்கு நல்லதுன்னு எடுக்கிற. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து திமுகவுல இருந்து சத்யவாணி முத்து வெளியில போறாங்க. திமுக அன்னைக்கு வந்து 2ஆ பிளவுபடுது. எம்ஜிஆர் தனியா போறாரு, கலைஞர் வந்து கட்சியை காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சத்யவாணி முத்து தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து 77க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது அங்க எடுத்துட்டு போய் அந்த கட்சியை சேர்க்கிறாங்க. அவங்கள வந்து அமைச்சர் ஆயிடுறாங்க. எம்ஜிஆர் அமைச்சரா. ஒருவேளை அந்த தாழ்த்தப்பட்டவர் முன்னேற்ற கழகம் இன்னைய வரைக்கும் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்திருக்கும். அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அவங்க வந்து கொண்டு போய் எம்ஜிஆர் கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் கொடுத்தாங்க, திருப்பி அவங்களே வந்து டிஎம்கே. இல்ல நான் இந்த சொல்றேன், நான் அரசியல் ரீதியா கடைசியில நான் செஞ்சது எல்லாமே தவறு,
நான் வந்து திமுக தொடர்ந்து இருக்கணுங்கிறதானே அந்த அந்த அமைப்பை அரசியல் தொடங்கியதே. ரீதியா அன்னைக்கு ஒரு தவறான முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து நீங்க வந்து நாங்க வந்து தனித்து செயல்படுவோம்னா நீங்க வந்து நீண்ட காலமா அது மாதிரி செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. இப்ப நான் சொன்ன இந்த ஏன் அம்பேத்கர் ஸ்கெட்யூல் காஸ்ட் திமுக ஃபெடரேஷன் கட்சிக்கான பேரு விழுப்புரத்துல வந்து சிவாஜி கணேசனும் கலைஞரும் நடந்து போகும்போது நாடகம் போட போயிருக்காங்க. அந்த இரவுல மாலை நாடகம் பகல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை எழுதுறாங்க. இவங்க யாரு இப்படி போறாங்க, யார் 2 பேர் போறாங்கன்னு இவங்க வந்து திமுக காரங்க அப்படின்னு சொன்னபோது திமுகவா பள்ளிப்பறை கட்சி ஆமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. திமுகவுடைய ஸ்கெல்டனே அதுதானே. இப்ப இந்த கட்டுரையே நான் அம்பேத்கர் சொன்னது, இந்த ஆர்பிஐ ஆரம்பிச்சது, ஏன் ஸ்கெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை டிசால்வ் பண்ணதுன்னு சொன்னது சத்யவாணி முத்து சொன்னதை வச்சுதான் நான் அந்த இதெல்லாம் பேக்ல போய் தேடி எடுத்துட்டு நான் பேசுறேன். வேணா நான் எனக்கு என்ன பிறந்தோடனே எல்லாமே தெரியுமா? இல்ல. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து நம்ம இன்னொன்னையும் சொல்லணும். இந்துத்துவ அம்பேத்கர்னு வந்து சங்கிங்க RSS எழுதுறாங்க. திமுக காரன், திராவிட இயக்கத்தாவன், விசிகா 3 பேர் தான் வந்து அதுக்கு மறுப்பு எழுதுறாங்க. வள்ளுவருக்கு காவி கொடி போட்டா யார் எதிர்க்கிறா? திமுக, விசிகா, திகா இவங்க தான் எதிர்க்க. டிவிகா அதாவது திராவிடர் கழகமும் விசிகா எல்லாம். அதாவது இப்போ அண்ணாவாவது சொன்னாரு விசிகாவுக்கோ தாய் கழகம் திராவிடர் கழகம் இல்ல வந்து எந்த மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. இப்போ அண்ணா வந்து டபுள் பேரல் கன் DK and DMKன்னாரு பார்லிமெண்ட்ல. அத வந்து இப்போ மிக சமீபத்துல வந்து நம்மளுடைய சிஎம் என்ன சொன்னாருன்னா விசிகா, DK, DMK 3 ட்ரிபிள் பேரல் கன். அது எல்லா இடத்துலயும் வந்து எழுச்சி தமிழரும் வந்து கோட் பண்றாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தாதான் நம்மளால இங்க மூச்சு விட முடியும். இங்க சுபிட்சமா வாழ முடியுமான்றது 2வது விஷயம். அதுக்கான வாய்ப்பு தலித்துகளா மட்டும் தலித்துகள் மட்டுமே பட்டியலின மக்களுக்கான அரசியலை பேசுவோம் அப்படிங்கிற அழைப்பு இருக்கு இல்லையா? அது வந்து சீமானுடைய இந்த வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன், இந்த வேறொரு வடிவம். தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அரசியல் நம்ம தமிழர்களா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தமிழர்களா இருப்போம்னா யாரு தமிழர்? நீ உன் மகன் தமிழனா? உன்னுடைய அளவீட்டின்படி உன் மகன் தமிழனா? திருமுருகன் பேர் என்ன, பிரபாகரன் இல்ல சாட்டை துரைமுருகன் தமிழனா? அப்படி உன் கணக்குப்படி இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரியை பார்த்து நீ சொல்ற, அந்த அதிகாரிக்கு வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சாதிகளை, எந்த சாதிகளை, இந்த இடைநிலையில் இருக்கக்கூடிய சாதிகள், இடைநிலை சாதிகள் பிளஸ் எஸ்சியும் சேர்த்தா சொல்ற. நீ யாரை பார்த்து சொல்ற? அந்த அதிகாரியை பார்த்து சொல்ற. அதுதானே உன்னோட இது லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்ல? அதுதான் சொல்ல வரேன். இவங்களுடைய நோக்கம் வந்து சீமான் பேசக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, பார்க்கிறதுக்கு கேட்பதற்கு கவர்ச்சிகரமா இருக்கும். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும்னா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும்னா அதுதானே ஆண்டுட்டு இருக்காங்க. தமிழன் ஆளாம வேற யாரும் இருக்கிறதுலயே. இதே மாதிரிதான் இவங்க சொல்றதும், இப்ப ரஞ்சித் பேசுறதும், நாங்கள் வந்து எங்களுக்கான விஷயங்களை நாங்களே பெற்றுக்கொள்வோம், நாங்கள் தனித்து இயங்குவோம்ங்கிறது திரும்ப அந்த இடத்துல தான் வராரு. இதுதானே பிரச்சனையே. இது யாரும் தனித்து இயங்கக்கூடாது, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதானே ஒரு விஷயம். ஒண்ணு இல்ல, மாற்று குரலா நீ பிசிஆர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிஜேபி கொண்டு வந்தாங்க. வெறும் திருமாவளவன் மட்டும், எழுச்சி தமிழர் மட்டும் போராடி இருந்தா அது பப்ளிக் ரீச் ஆயிருந்திருக்குமா? அதுல எல்லாரும் போய் போராடுறாங்க. டிஎம்கே போராடுது, கொங்கு முன்னேற்ற கழகம் வந்து போராடுது, வேல்முருகன் அவர் பேர் என்ன, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் வந்து போராடுறாரு. அதே மாதிரி தான் அவரும் வந்து ஆல் இண்டியா கோட்டால இருக்கிற ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் வேணும்ட்டு அவரும் வந்து இது பண்றாரு. இடபிள்யூஎஸ்க்கு டிஎம்கே போய் கேஸ் ஃபைல் பண்ணுச்சுன்னா விசிகாவும் போய் இடபிள்யூஎஸ் அவரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் கொண்டு வராரு. எங்கேயுமே எங்களை இக்னோர் பண்ண முடியாது, நாங்களும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கோம்னு ப்ரூவ் பண்றாரு. அவர் காலையும் சட்டையும் பிடிச்சி எடுத்துட்டே இருக்கீங்க. அவர் மேல நமக்கு இந்தியாவில சமூகம் இப்படிதாங்க இருக்கு. மனு தர்மத்தை ஆதரிப்போர் பின்பற்றுவோர், மனு தர்மத்தை எதிர்ப்போர் நிராகரிப்போர், இப்படிதான் இருக்கு. இதுதான் சமூகம், இதுதான் அரசியல். ஒண்ணு இல்லைண்ணே, மாமன்னன் படம் போன வருஷம் இதே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. மாரி செல்வராஜா அது வரையும் சம்மஸ் கொண்டாடி இருப்பானா? மாமன்னன் படம் இளைஞரணி செயலாளரும் மாரி செல்வராஜும் சேர்ந்தது அவனுக்கு வந்து எவ்வளவு பெரிய பொச்சரிச்சல். இது மாரி செல்வராஜின் வீழ்ச்சின்னு எழுதுறான். இது மாரி செல்வராஜ் அஸ்தமனம் எழுதினாரு. அதே வரி ஒண்ணு இல்ல. இப்ப மாரி செல்வராஜ் இருக்கிற இடத்துல நாளைக்கு ரஞ்சித்து இல்ல இளைஞரணி செயலாளரோ சேர்ந்து ஒரு மேடையை ஷேர் பண்ணட்டுமே. அப்ப இன்னைக்கு திருமாக்கு நடக்கிற நரமை, இன்னைக்கு மாரி செல்வராஜுக்கு நடக்கிற நரமை தான் ரஞ்சித்துக்கும் நடக்கும். நீ எப்பெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல ஒரு லெப்ட்ல இருக்கிற ஆட்களை நீ ஆதரிக்கிறியோ உனக்கும் பலம் கூடும், அவங்களுக்கும் பலம் கூடும். அது இவங்க இந்த மாதிரியான சனாதன சக்திகளுக்கு அது கண்ணூர்த்த இல்ல. இன்னும் தெரியாது, நிறைய வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ரஞ்சித்தோட கிராமத்து வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனா அந்த கதவுல வந்து உதயசூரியன் இருக்கு. அவங்க அண்ணனும் கட்சியில தான் இருக்காரு. ஸ்டாலின் தான் வராது இருக்கு. அவங்க இருந்துட்டு போட்டோம். இல்ல இருந்துட்டு போட்டோம் கிடையாது. அது தெரிஞ்சாலே
இவங்களுக்கு ரஞ்சித் மேல ஒரு சந்தேகம் வந்துடும். இன்னைக்கு ரஞ்சித்தை ஆதரிச்சு பேசுவதா சொல்லிக் கொள்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இல்ல இதே திருமாவளவனை இவரு மக்கள் நல கூட்டணியா இருந்த போது ஆதரிச்ச ஆட்கள் எவ்வளவு பேரு, மறுபடியும் அவர் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு அதுல இருந்து திருமாவளவனை வசைப்பாட தொடங்கியவர்கள் எத்தனை பேரு? நீங்க இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே புரியுமே. இன்னொன்னு, திமுகவினுடைய கூட்டணியா நீண்ட ரெண்டு காலமாக கூட்டணியா இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி வந்து இடது கம்யூனிஸ்டுகள் கட்சி. அதோட நம்ம முரண்படுறோம். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகள் மீது நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா வந்து 10% இடஒதுக்கீடு அது கொடுத்த ஆதரவு, அது காங்கிரஸும் ஆதரித்தது, இடது கம்யூனிஸ்டும் இருக்காங்க. காங்கிரஸ் ஆதரிச்சதுல நமக்கு பெரிய அதிர்ச்சியே கிடையாது. ஆனால் இடதுசாரிகள் ஆதரிச்சது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. பார்ப்பன ஜனதா கட்சின்னு அதை வந்து கடுமையா பாரதிய ஜனதா சொல்ற மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மனதர்மான்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஆனாலும் கூட அந்த கட்சியோட நம்ம உடன்பாடும் இருக்கக்கூடிய பல்வேறு புள்ளிகள் இருக்கு. சேர்ந்து இயங்க வேண்டிய மதசார்பற்ற இதாக இருக்கட்டும், பல்வேறு ரீதியாக வந்து சேர்ந்து இயங்கக்கூடிய. ஆனா அந்த கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிரில் ஆம்ஸ்ட்ராங் பத்தி செய்தி வரல. அடுத்த நாள் அவர் இறந்ததுக்கு அடுத்த நாள் வந்து 3ஆம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நியூஸாக தான் வந்திருந்தது. பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்ட்ராங் வந்து மறைந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இதுதான் அந்த செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மை நிலவரம் அவர்களுக்கு தெரியும். களத்தில் வந்து மக்கள்கிட்ட போய் அதிகமாக மக்களை வென்றெடுப்பதற்காக அவங்களுடைய பணி செய்யக்கூடிய இயக்கம் அந்த இயக்கம். திமுக எப்படியோ விசிக எப்படியோ அதே மாதிரி தான் இடதுசாரிகளும். ஸோ அவங்களுக்கு கள நிலவரம்லாம் தெரியும். இவங்க வந்து அதை தவிர்த்துட்டு அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு குரல் வரலையே. இப்போ அரசின் மீதோ வேறு யாரின் மீதோ ஒரு தவறு இருந்தால் கூட தயங்காமல் சுட்டி காட்டக்கூடிய பத்திரிக்கை தான் அந்த பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்தி வரல. அதான் ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்கணும். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அரசு வேடிக்கை பார்த்தது, உண்மை குற்றவாளியை கைது பண்ணணும், உண்மை குற்றவாளியை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா. உண்மை குற்றவாளிகள் யாருன்னு நீ சொல்லு. உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, உண்மை குற்றவாளிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப நீ சொல்லு. நீ வந்து காவல்துறைக்கு வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் மறைஞ்சிட்டாரு, அவர் கொல்லப்பட்டாரு, அவர் மேல வசப்பான்னு திமுக காரனுக்கு எதுவும் தலையிலத்தா இல்ல. இதுக்கு முன்னாடி யாராவது பேசிருக்காங்க? 99% திமுக காரனுக்கு அவர் யாருன்னே தெரியல. அதுதான் பிரச்சனை. இல்லங்க, எஸ்பி தலைவர் யாருன்னு தெரியுமா? சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் யாருன்னு நீங்க தெரியுமா? இங்க தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியில இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ், அந்த கட்சியோட தமிழ்நாடு தலைவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, அதுவும் இந்தியா கூட்டணியில தான் இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல திமுக தான் தலைமை தாங்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சியோட தலைவர்கள் அதுக்கு ஏதாவது தொண்டை இல்ல. நம்மளுக்கு தெரியும்னா நம்ம பொழுதனையும் இங்க புழங்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும். தெரியாதுன்னு ஒருத்தன் வந்து சொன்னா அவனை பிடிச்சி அது கூட பரவாயில்லைங்க. இங்க வந்து நீங்க தலித் தலைவர்களை திட்டமிட்டு வேட்டையாடுகிறீர்கள், நீ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிரு. சரி ஓகே, அது எல்லாரும் சொல்றாங்கன்னு விட்டு ஒரு கொலை நடக்கிறப்போ அது மாதிரிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு எங்க அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு உப்மா வக்கீல்மாங்க. உப்மா வக்கீல்னா என்னன்னா, உள்ள போய் ஒரு வாய்தா கூட வாங்க தெரியாத வக்கீல் இருப்பான். அவனுக்கு கூட ஜட்ஜ் என்ன சொல்றான்றத புரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த இடத்துல வந்து இடம் தர முடியாது அப்படின்றதுக்கான காரண காரியங்களை வந்து சொல்றாங்க. அது கூட உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து வன்மம் பரப்புறனா, அப்ப இந்த சைட்ல இருந்து திட்டுவானா மாட்டானா? அவன் கிட்ட போய், அதாவது அவனுக்கும் ஒரு கடுப்பு இருக்கும் இல்லையா? டிவில முதலமைச்சரை வந்து மிக மோசமான வார்த்தைகள் அவன் யாரோ வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தொண்டை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தா யூடியூப் பேட்டியில சொல்றா பகுஜன் சமாஜ் கட்சியில அவன் வந்து ஒரு முக்கியமான மண்டல பொறுப்பு, மேற்கு மண்டல துணைத் தலைவர், ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறான். அந்த கட்சியோட முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கிறானுங்கன்னு பொறுப்புல மட்டும் இல்லையே, கொலை நடக்கும் போது கூட இருந்த நபர் இருந்தாலும் அதாவது எந்த விதமான சேதாரமும் இல்லாம கிடையாது. அவர்கிட்ட விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அவர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை கூட. அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, அவருக்கு இவருக்கு ஒரு அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவர் தம்பிங்கிறாரு. எப்போவுமே கூட தான் இருப்பேன். தடுத்துருக்க வேணாமா? ஏதோ ஒன்று பண்ணியிருக்க வேணாமா? வர வழியில் ஒருத்தர் கையை மறைச்சவனை வெட்டிட்டு ஓடி இருக்காங்க அவங்க அண்ணனை. அது மண்டையில் வெட்டி இருக்குது. இன்னொருத்தர் பிடிச்சி கீழே இது பிச்சுக்குள்ள தள்ளி இருக்காங்க ரோட்டில். இதில் அந்த சந்தில் வரும்போது யாருப்பா ஓடி வரீங்கன்னு கேட்டதுக்கு கையில் வெட்டிட்டு போயிருக்காங்க. இது இந்த மாதிரி அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறோமோ இல்லையோ, இந்த சண்டையோட ஆரம்பமோ திமுக காரன் இல்ல. திமுக காரன் வலிஞ்சு வந்து ஆம்ஸ்ட்ராங்க வந்து ஒரு ரோகுனோ ஒரு இதுவோ சொல்லல. சிஎம்ஏ போயிட்டு வந்தாரு. இதுக்கு மேல வந்து இல்ல நான் பாக்குறேன் யூடியூப்ல ஏன் வந்து அமைச்சர்கள் போல, ஏன்னா அமைச்சர் அங்கதான், சேகர் பாபு அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு,
அந்த பகுதியை சார்ந்த அதை விட வந்து குரூரமா என்ன பண்றாங்கன்னா எங்க ஆரம்பத்துல இருந்தே கூட இருந்தது யாருங்க? ரங்கநாதன் இருந்தாரு. ரங்கநாதன் இருந்தாரு ஃபுல்லாவே. ரங்கநாதன் ஆம்ஸ்டாங் இருந்தாரு. அதுதாங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரங்கநாதன் தாங்க ஆம்ஸ்டாங் இருந்தாரு. ரங்கநாதன் வந்து ரங்கநாதன் காங்கிரஸ்ல இருந்து திமுக வராருங்க. திமுக வந்தோடனே ஆம்ஸ்டாங் தனியா போயிடுறாருங்க. ரங்கநாதன் எம்எல்ஏ ஆயிடுறாரு ஒரு தடவை. அதுக்கப்புறம் வந்து அந்த தொகுதி தலைவர் இப்போ நிற்கிறாரு. நின்னோடனே அவர் வந்து இந்த தொகுதியை பொறுப்பாளராக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட அமைதியாகிறார் ரங்கநாதன். ரங்கநாதனோட்ட இருந்தவர் தான் ஆம்ஸ்டாங்கு. அந்த இதுக்காக அவர் வந்து வளர்த்த பிள்ளைங்கிற மாதிரி வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லா இடத்துலயும் அவர் நிக்கிறாரு. இல்ல இந்த இறப்புக்கு இருக்காரு. அதுக்கு ஒரு வருஷமோ இல்ல 6 மாசம் முன்னாடி ஒரு குழந்தை பர்த்டேல அதுலயும் வந்து இது பண்ணிட்டு போயிருந்தாரு. 2 பேர் சேகர் பாபு அங்க இருக்காரு, அந்த பகுதிக்காரரு. அவர் அமைச்சர் நிக்கிறாரு. வன்மத்தை எப்படி இருக்கிறேன்னா கைல்வெளி செல்வராஜ் ஏன் போல? ஆதிதிராவிட நலத்துறை பொறுப்பு வகிச்சா இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு எல்லாம் போகணும். இல்ல இவங்க இல்லைன்னா நம்ம பாக்குறோம் ஃபாலோ. இல்ல இதை நீ வந்து என்ன சொல்ற? இது சாதிய படுகொலைன்றியா? அரசியல் படுகொலை. ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தா அந்த குறிப்பிட்டதுக்கு வரணும்னு அப்படி எதுவும் கிடையாது. அதெல்லாம் இதே கிடையாது. கொலை நடந்தா சிஎம்ஏ போயிட்டாருங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்கு? சிஎம் தானே இன்சார்ஜ். இதுக்கு லா அண்ட் ஆர்டர் இன்சார்ஜ் சிஎம் தானே. சிஎம் போயிட்டாரு. சிஎம்க்கு மேல யார் போகணும்? இன்னொன்னு என்னன்னா அந்த ஆம்ஸ்டாங் குடும்பத்துல இருந்து யாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எவனுமே இதுவரைக்கும் எனக்கு அவருக்கு ரஞ்சித்தே வந்து போன ஜனவரி 31 தான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் பேரே பயன்படுத்தல, பகுஜனுங்கிற பேரே அவர் பயன்படுத்தல அவருடைய ட்விட்டர் ஹேண்டில். இதே மாதிரி எவன் பொங்கலான அவனுக்கு பூரா சர்ச் பண்ணி பாருங்க, எவனுமே அந்த பேரே பயன்படுத்தி இருக்க மாட்டான். இன்னமும் சொல்ல போனா ரகசியமா வச்சிருந்தாங்க. இவ்வளவு பாசத்தை இவ்வளவு பெரிய தலைவரை நீங்க வந்து காமிக்கிற மறைவு இயக்கமா, எம்எல் மூவ்மெண்ட் மாதிரி மறைவு இயக்கமா உள்ள வச்சிருந்தீங்களா? அதாவது சிஎம் போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து முதலமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்த அவர் சகோதரியா இருக்கட்டும், அவர் மனைவியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்களா இல்லையா? யாராவது குடும்பத்துல வந்து பேசுவாங்க. யாருமே எதுவுமே இந்த குற்றச்சாட்டு சொல்லல. அவங்க அமைதியா இருக்காங்க. இவங்க தான் ரஞ்சித் பேசுறாரு. ரஞ்சித் பேசுறதுனால இணையத்துல இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் பேசல. இல்ல இந்த சாவுலையும் வச்சு திமுகவை பெரியார திட்டணும் அப்படின்ற காந்தி கும்பல் இருக்கு பாருங்க. பணத்துல உள்ள வாயில அரிசி இருக்கும்ல. ட்வீட் எழுதியிருந்தான் 10 பேர் கூட்டம் இருந்தா பிளாஸ்கோட போய் டீ கேனோட போய் நின்றுவாங்க. அது மாதிரி நீ போய் நின்றுவாங்கன்னு சொல்லி அது உண்மைதான். அது முத்துக்குமார் இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் சைன் பண்ணோன்னு எல்லாரும் கிளம்பி இருந்தா அங்க இருக்கிற அத்தனை மீனவ குப்பங்கள் எரிஞ்சிருக்குமா? இவன் பண்ண வேலை. நம்ம போராட்டத்தை ஒழிக்க இது பண்ணக்கூடாது. அடுத்து நமக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்கு. இங்க அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக எதிர்கட்சியில நாங்க தான் எதிர்கட்சின்னு வீர சவுடால் பேசின வீடியோ இன்னமும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எரிச்சாங்க போலீஸ். உண்மையிலேயே அது சட்டம் ஒழுங்கை இவங்க பாஷையில சொன்னா இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிய அதிமுக சொல்லுவாங்களா அவனுங்க? இப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து இரும்பு கரங்கிறது அதுதாங்க. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு, திமுக அரசுகை, திமுக தலைவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு அன்னைக்கு அடி வெளுத்து விட்டானே ஓ பன்னீர்செல்வம் போலீஸ், ஓபிஎஸ் விமர்சிக்கிறாங்களா? அதிமுக விமர்சிக்கிறாங்களா? மெர்க்குரி கொடுத்தாங்க வாயில. ஏங்க தூத்துக்குடி சம்பவத்துக்கு இன்னி வரைக்கும் எடப்பாடி விமர்சிக்கிறானுங்களா? அதான் சொல்றேன். ஏதாவது ஒரு எப்படா ஒரு இலவு விழுகும் போய் நம்ம 4 போயில பாட்டு வரலான்னு போறாங்க இவங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு கூப்பு புதுசு இல்ல. இவங்க எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக இணையதள வந்து சொல்லுவார். தன்னை பற்றி சொல்லும்போது, நான் ஒரு பயணி, நான் இங்கே சிறிது காலம் தங்கி செல்கிறேன். அந்த மாதிரிதான் நமக்கு எப்பயோ அதிமுக போல ஆட்சி வரும். ஆட்சி வந்து சமூக நலத்திட்டம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோ, அவ்வளவுதான். நாங்க செஞ்சுட்டு போவோம். நாங்க 89ல வந்தோம். 89ல வந்தோன்னே இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தோம். 2 வருஷம் ஆட்சியை கழிச்சிங்க. ரைட் பாவா வரவா அப்படின்னு இல்ல ஒரு மறுபடியும் வந்தோம். டைடல் பார்க் கட்டணும். திருப்பி கூப்பு 5 காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் திறக்க வச்சோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்ளோஸ் பண்ணோம். 2006ல இலவச டிவி கோட்டையவே வந்து தென்னகத்தினுடைய டெட்ராய்டா மாத்தி விட்டு 10 இயர்ஸ் கூப்பு என்ஜாய் பண்ணோம். சீரட் அப்படின்னு போனோம். திரும்ப 2001ல வந்தோம். 2021ல வந்தோம். இதுதான் மேட்ரு. இவ்வளவுதான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை சமூக நீதிக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சி கூப்பு எங்களுக்கு நிரந்தரம். அத பத்திலாம் வந்து இப்படி எல்லாம் பேசினா கூப்புக்கு தான் போவேனா? நாங்க கூப்புக்கு போறோம், நீ எங்க போவேன்னு இல்ல. கூப்புக்கு போனா நாங்க இன்னும் அதாவது இணையதளவாசிகள் இன்னும் நிம்மதியா இருப்போம். திமுக காரை மாதிரி எல்லாத்தையும் அதாவது வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த
அந்த ஜோ உடைய இதுல இருப்பாங்க பாத்தியா, அந்த வெறி மொட்டை, அது மாதிரி வந்து அது அவ்வளவு இல்ல, சரிங்க. சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது அவங்களா ஒரு ஆற்றாமையில சொல்றாங்க, ஓகே. இவன் இந்த நான் தமிழர்காரன் என்ன அடிப்படையில சொல்றான்? என்னது இது வரைக்கும் அவனால டெபாசிட் வாங்க கூட வக்கீல் அவன் வந்து கூப்புக்கு போவ நீ எங்கடா இருக்கிற முதல்ல. என்ன மேட்டர்னா இருக்கிறதுல சர்ப்ரைஸ் வந்து அவனுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆமா, சனிக்கிழமை வருது, சனிக்கிழமை சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஆமா, அதை வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் 8% அது இதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்போ சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு. அதனால வந்து அதையும் நம்ம பார்ப்போம். நாளைக்கு நம்ம தான் நினைக்கிறேன் ரிசல்ட்டை பாக்குறதுக்கு கேட்கறதுக்காவது இவர் வெளியில இருப்பாரா? யாரு இவர் சீமான் போற வேகத்தை பார்த்தா நேரா எத்தனை போய் போனுக்குள்ளதான் வண்டியை விடுவார் போல் இருக்குதா? இல்லை, அவர் வந்து அதான் சொன்னேன்ல, அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவருடைய சொற்களுக்கும் வந்து PCR கேஸ் போடணும். உரியவர்கள் அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவரை தூக்கிட்டு போய் மண்ணல மருத்துவமனையில் வச்சு சிகிச்சையாவது கொடுத்து அனுப்பணும். அதையாவது இந்த அரசாங்கம் செய்யலாம். மனநல மருத்துவர்கள் இருக்கு, மனநல அது வந்து இருக்குல்ல, அது உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க. இவன் பாய்சன், இவன் திருடன், பொறுக்கி பையன் சார் இவன் அப்படின்ற மாதிரி தான் அவன் பொறுக்கி சார். மீண்டும் நாளையும் சந்திப்போம். டெய்லி ரோஸ் நாளைக்கு இல்லைன்னு சொல்லிருங்க. இப்பயே ஏலியன் செஞ்சுட்டு போயிட்டாப்புல, மேகமூட்டமா இருந்தாலே ஏலியனக்கா நான் பறந்துடுறாப்புல, பேபி மேக்கிங் வெதர்னு கிளம்பிடுறாப்புல. நாளைக்கும் வந்து நாங்க தான் அனுப்புவோம்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கும் விக்கி இதே போல உற்சாகமா பேசுவாரு. ஆமா, பாய் பாய்.